கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. மாண்புமிகு வேளாண் துறை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களும் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் முதல்வர் அமைச்சர் மிக சிறப்பாக விரிவாக விளக்கமாக நீங்கள் பேசினீர்கள். நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறதோ நினைவுகள் எல்லாம் வழக்கம் போல காடு விளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையங்காலம் தானே மிச்சம் என்று சொல்லுகிற அந்த பாடலோடு நானே போட போறேன் சட்டம் பொதுவில் நன்மை பொருந்திடும் திட்டம் நாடு நலம் பெறும் திட்டம் நன்மை பொருந்திடும் திட்டம் என்று பல திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கின்றீர்கள். எதிர்காலத்தில் அவை எல்லாம் தமிழக மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் வேளாண்மை துறையிலும் உழவர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் உங்கள் துறையிலும் நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவை உறுப்பினர்களுக்கு ரெண்டு அறிவிப்பு முக்கியமான அறிவிப்பு. எல்லோருக்கும் வாய்ப்பளித்து வரங்க இருங்க, நான் சொல்றதை கேட்டு அப்புறம் உட்காருங்க சொல்றேன். இந்த அவையில் ஏற்கனவே நான் முந்தைய நாள் சொன்னபடிதான் அதிக நேரத்தை உறுப்பினர்கள் கிளாரிபிகேஷனுக்காக எடுத்துக்கொள்வதிலும் அல்லது குறுக்கீடுகள் மூலமாகவும் கால தாமதமாகிறது. இன்னைக்கு ரொம்ப 1 மணிக்கெல்லாம் முடிக்கக்கூடிய நிலைமை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய குறிப்பிட்ட அந்த 1:30 மணிக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்றால் 2 தான். ஒன்று, நிறைய உறுப்பினர்கள் இப்ப 55 விதியின் கீழ் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து விட்டீர்கள். பதில் வந்து கொண்டே இருக்கிறது. அதே போல் வினாக்கள் நேரமும் தவிர்க்கப்பட்டு 20ஆம் தேதிக்கு பிறகு வினாக்கள் விடைகள் நேரத்தை வைத்துக் கொள்ளலாம் என்கிற அந்த முடிவோடு இருக்கிறோம். இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பதில் வராத நிலையில் அந்த அவசியம் கருதிதானே இந்த 55 விதியே இருக்கிறது. அப்ப அவசியமே இருக்கிற நேரத்தில் சொல்லாமல் எப்போது சொல்வது என்கின்ற அந்த கவலை உறுப்பினர்கள் இருக்கின்ற காரணத்தினாலே 55 விதியின் கீழ் இந்த உறுப்பினர்கள் இந்த பிரச்சனை படுத்தி அதை பற்றி மென்ஷன் பண்ணுங்கள், பதிவு செய்யுங்கள் என்று சொன்னால் நீங்க கொடுப்ப 4 லைன் தான் கொடுக்க. அந்த 4 லைனை மட்டும் என்னுடைய தொகுதியில் இந்த பிரச்சனை பற்றி அவசியம் கருதி உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அமர்ந்தால் எத்தனை 55 விதியின் கீழ் கொடுத்து படிக்க முடியும். பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போக ஆரம்பித்தால் பதில் வராமல் யாரும் எந்த பதிலும் சொல்ல முடியும். அந்த வகையில் மென்ஷன் பண்ணுவதற்கு பதிவு செய்வதற்கு மட்டும் நான் அனுமதி அளிப்பதாக இருக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, இந்த 7 நிமிடம் முதல் 10 நிமிடங்கள் தான் பேச தரப்படும் என்பது ரொம்ப உறுதியாக இருக்கு. கொறடா கட்சிகளை சேர்ந்த கொறடா பொறுப்பில் இருக்கின்றவர்கள் அவர்கள் உறுப்பினை தயார் செய்கிற போது அந்த 7 முதல் 10 நிமிடங்களுக்குள் தான் பேச வேண்டும் என்பதற்கு அவர்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும். எந்த காரணத்தை முன்னிட்டும் 10 நிமிடங்களுக்கு மேல் பேச அனுமதி கிடையாது. 2 மானிய கோரிக்கைகள் இருந்து வருகிற போது அதற்கு மேலும் வருகிற போது கால விரயத்தை நாம் தவிர்க்கும் வகையில் குறித்த நேரத்திற்குள்ளாக அந்த குறிப்பிட்ட கருத்துக்களை பேசுவதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவிட்டன. பேரவை மீண்டும் 17/8 உட்காருங்க. விவாதம் முடிவுற்று அவருக்கு ஒரு பாடலோடு நான் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்து விட்டேன். பேரவை இந்திய நிகழ்ச்சி இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் 17/8/2026 நாள் திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.